வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு ரீசெண்டாக சைனாவில் ஒரு வைரஸ் வேகமாக பரவுது. நம்ம இந்தியாவுக்கு அது சீக்கிரமாக பரவிடும். அதனால் அந்த கோவிட் வைரஸுக்கு ஏற்பட்ட அதே பீதி இப்போ மக்களோட மனசில் இன்னமும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த புது வைரஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹெச்எம்பிவி வைரஸ்ன்ட்டு, ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ். இது சைனாவில் வேகமாக பரவுது. கூடிய சீக்கிரம் அது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நிறையா மக்கள் மத்தியில் ஒரு பதற்றங்கள் இருக்குது. சோஷியல் மீடியாலையும் இதனோட அறிவியல் புரிதல் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் பதிவிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஹெச்எம்பிவி வைரஸுங்கிறது புது விதமான வைரஸ் இல்லை. இதெல்லாம் காலாகாலமாக நம்மளோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு வைரஸ் தான். யூஸ்வலாக இந்த சளி காய்ச்சல், இந்த சளி இருமல் காய்ச்சல், இந்த வின்டர் சீசனில் வரக்கூடியது இந்த கோல்டு ஃபீவர், இந்த ஃப்ளூ சிம்டம்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களில் இதுவும் ஒன்று. இப்போது கோல்டு ஃப்ளூ ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அடினோ வைரஸ் இருக்குது, பார் எக்கோ வைரஸ்ன்னு இருக்குது, ரைனோ வைரஸ்ன்னு இருக்குது, இன்னொன்று ஃப்ளூ வைரஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு இருக்குது. அதில் வரக்கூடியது தான் இந்த மெட்டானீமோ வைரஸுங்கிறது. இது ரெகுலராகவே இந்த ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வரக்கூடியதில் இந்த மெட்டானீமோ வைரஸும் ஒன்று தான். இது டிகேட்ஸ் டுகெதர் நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க வைரஸ் தான். இது புது விதமான வைரஸோ இல்லை இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இது பரவுமோ அப்படியெல்லாம் கிடையாது. இது ரெகுலராக இருக்கக்கூடிய வைரஸ் தான். இப்போ ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடினோ வைரஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சளி இருமல் காய்ச்சல் கண் எரிச்சல், குறிப்பாக இந்த மெட்ராஸை அதுக்குண்டான சிம்டம்ஸை கொண்டு வரது இந்த அடினோ வைரஸ். ரெண்டாவது, இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுங்கிறது காஃபு, நிமோனியா, அதாவது அது கொஞ்சம் மூச்சு திணறல் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காஃபு, ட்ரை காஃபு, பெரிய ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், மூச்சு திணறல், நிமோனியா இது மாதிரி கொண்டு வரதுக்கான தன்மைகள் உண்டானது தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அடுத்தாப்பில் வர்றது தான் இந்த மெட்டானீமோ வைரஸுங்கிறது. இந்த மெட்டானீமோ வைரஸுங்கிறது இதே தான். ஒரு சளி இருமல் காய்ச்சல் ப்ளஸ் உங்களுக்கு நிமோனியா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நிமோனியாங்கிறது இந்த வைரஸால் ஏற்படக்கூடியதல்ல நிமோனியா. இந்த வைரஸ் கூட சூப்பர் ஆடடாக இது கூடவே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஒரு நீமோகாக்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் இந்த வைரஸோடு சேர்த்து ஒரு பாக்டீரியல் நிமோனியா வருமே தவிர இந்த வைரஸை கண்டு நம்ம அச்சப்பட தேவையில்லை. இந்த வைரஸ் யார் யாருக்கெல்லாம் பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள், ஏஜ்டு பேஷண்ட்ஸ் அதாவது வயதானவர்கள், ப்ளஸ்ஸு க்ரானிக் டயபெட்டிஸ் அதாவது இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸு, தோஸ் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸு, இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டஸ் உள்ளவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு தான். நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு வரும், பட் அது ஒரு ஏசிம்டமேட்டிக்காக போயிடும். ஸோ இதை பற்றி அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இது வீரியத்தன்மை எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸோட சூப்பர் ஆடாக ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா தான் அது நுரையீரலில் சளி கட்டிக்கிட்டு பாக்டீரியல் நிமோனியா அதனால் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது குழந்தைகளுக்கு பெருமளவுக்கு எந்த பாதிப்பையும் கொண்டு வர வேண்டியதில்லை. இது எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று மூலமாக தான் பரவுது, பை ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ பொது இடங்களில் இது மாதிரி சளி இருமல் இருக்கிறவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதும் மாஸ்க் பயன்படுத்துகிறதும் என்றைக்குமே அது சேஃபான விஷயந்தான். ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் சொல்லக்கூடியது நாம் அதை கேர் பண்ணணும். அது முக்கியமாக நாம் அதை கேர் பண்ணணும். டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக எடுக்கிற டயட்டில் இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சூப்ஸு, ஹெர்பல் டீ இது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறதுல வில் பூஸ்ட் அப் த இம்யூனிட்டி. இந்த மெட்டானீமோ வைரஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. நம்ம ஃபீவர் இருக்கிற டைமில் ஒரு பேராசிட்டமால் போடுறதோ, அந்த டைமில் நமக்கு காஃப் இருக்கிறப்போ ஒரு காஃப் சிரப் எடுத்துக்கிட்டாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். இது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வரைக்கும்லாம் போகிறது இது மிக 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 குறைவு. அன்லஸ் ஏஜ்டு பேஷண்ட்ஸு, இம்யூனோ காம்ப்ரமைஸ் இண்டிவிஜுவல்ஸு, மூச்சு திணறல் ஏற்படுறவங்களுக்கு மட்டும்தான் இதை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகுமே தவிர இது பெரும்பாலும் 95% இந்த வைரஸால் பெரிய உயிரிழப்பு ஏற்படவில்லை இதுவரைக்கும். பெருசாக இதை நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குழந்தைகளுக்கு குறிப்பாக இதை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சாதாரண சளி இருமல்